திருவண்ணாமலையை நினைத்த இடத்திலிருந்து நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருடைய நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவில்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் கார்த்திகை மாதத்துல ஏற்றக்கூடிய பரணி தீபம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரணி தீபம் அப்படின்னா என்ன? பரணி தீபம் ஏற்றுவதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்கும், இந்த பரணி தீபத்துடைய தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அக்னியா காட்சியளித்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இளந்தாங்க இந்த திருவண்ணாமலை. கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்துல திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி கொடுத்திருக்காரு. இந்த நாளில் தான் தீப திருநாள் நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாங்க. தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமா பார்க்கப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையில். காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும், பெரும் புண்ணியம் உண்டாகும். திருவண்ணாமலையில ரொம்ப முக்கியமே பஞ்சபூத தத்துவம் தாங்க பரணி தீபம் அப்படின்றது. கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்துல ஏற்றப்படக்கூடிய தீபம் பரணி தீபம். 5 பெரிய அகல் விளக்குகள்ல நிறைய நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது வழக்கம். 5 அப்படின்றது பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அண்ணாமலையாருடைய கருவறையில அதிகாலையில பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அர்த்த மண்டபத்துல 5 தீபங்கள் ஏற்றப்படும். பஞ்சபூதங்களுக்கு தலைமையா விளங்கும் அருணாச்சலேஸ்வரரை வழிபடவே பாவங்கள் நீங்கும். கோவில்கள்ல அதிகாலையில ஏற்றப்படும் தீபம் ரொம்பவே விசேஷமானது. சிவனுடைய 5 அம்சங்களா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இவற்றை காட்டும் விதமா தான் இந்த பரணி தீபம் ஏற்றப்படுவாங்க. பரணி தீபத்தன்று 5 புதிய மண் அகல் விளக்குகளை ஏற்றுவதுதான் ரொம்பவே சிறப்பு. ஒரு அகலமான தட்டுல மலர்களை பரப்பி அதன் மேல் மஞ்சள் குங்குமம் இட்ட அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றியும் வழிபடலாங்க. பரணி தீபத்தப்போ ஏற்றக்கூடிய விளக்கானது எண்ணெயை தவிர்த்து நெய்யால் ஏற்றினால் நம்மளுடைய குடும்பத்துல செல்வ வளம் பெருகும். மாலை நேரத்துல பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் ரொம்ப உகந்த நேரத்துல தீபம் ஏற்றினால் திருமண தடை, கல்வி தடை நீங்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. இந்த நேரத்துல திருவண்ணாமலை மீது மகா தீபமும் ஏற்றப்படுவாங்க. தீபம் ஏற்றிய வீட்டுல லட்சுமி வாசம் செய்வாங்க. தீபம் ஏற்றிய பிறகு ஒரு சிறு கிண்ணத்துல தண்ணீர் ஊற்றி வைக்கணும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது. அமாவாசைக்கு அடுத்தபடியா முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்ததுதான் பரணி நட்சத்திர தினம். பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்களுக்காக தான் இந்த தீபம் ஏற்றப்படுது. கடோப நிஷதனம் எனும் நூல்ல நசிகேதனன் என்பவரின் வரலாறுமே குறிப்பிடத்தக்க ஒன்றா சொல்லப்படுது. நசிகேதனின் தங்கை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பயனையும் அடைவதற்கான நிறைவு பகுதியில இருக்குது. வேள்வியின் நிறைவாக அவர் தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்யணும் அப்படின்னு வரவங்களுக்கு எல்லாம் அவர் ஒவ்வொரு பொருளா தானம் கொடுக்க கொடுக்க இதை பார்த்து கொண்டிருந்த நசிகேதன் இதையும் கொடுக்கறீங்களே அப்படின்னு அதிர்ச்சியுடன் கேட்டிருக்காரு. நசிகேதன் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பொருளுமையா பதிலளித்து கொண்டே தானம் கொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்றது இதனுடைய வரலாறாகவே சொல்லப்படுதுங்க. யமலோகம் சென்று யமனிடம் பல வேள்விகளையுமே கேட்டு வரம் பெற்றிருக்காரு இந்த